திருமங்கலம் அருகே ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் நடைபெற்ற நாடகத்தில் சட்டமன்றத்தில் முதலமைச்சர், அமைச்சர் போல வேடமிட்ட மாணவர்கள் பள்ளியை பராமரித்து பாதுகாப்போம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உச்சப்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கடந்த பல ஆண்டுகளாகவே பள்ளி வளாகம் முழுவதும் இயற்கை எழில் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த பள்ளியை சுற்றி ஓமம், நொச்சி, யூக்கலிப்ஸ் மரம், மஞ்சுனத்தி உள்ளிட்ட பல மூலிகை மரங்களும், தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளும் விளைகின்றன. மேலும் பள்ளி வளாக சுற்றுச்சுவர் முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஓவியங்களும், தியாகிகள், அரசியல் மூத்த தலைவர்களுடைய உருவப்படங்களும் பல வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்ட பள்ளியாகவும் திகழ்கிறது. ரொம்ப சூப்பரா இருக்கு. மரம், செடி, கொடி செம்மையாக இருக்கு. குழுக்குழுண்டு இருக்கு. ஆமா, எங்க ஸ்கூலும் சுத்தமா இருக்கும். எங்க பகுப்பறையும் சுத்தமா இருக்கும். இது என்ன மூலிகை செடி மாதிரி இருக்கு? ஆமா, தூதுவளை, துளசி, கற்பூரவள்ளி எல்லாமே மூலிகை செடிகள் எங்க பள்ளியில நிறைய இருக்கும். அப்போ சுத்தமான காட்டு இங்க இருக்குன்னு சொல்லு. மதுரை மாவட்டத்திலேயே தமிழ்நாடு அளவுல தூய்மை பள்ளிக்கான விருது வாங்கியிருக்கிறோம். 50,000 கேஷ் அவார்டோட விருது கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அதை நாங்கள் இன்னுமே நாங்கள் அந்த சுற்றுச்சூழலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். 1ஆவதுலேயே எங்களுக்கு இப்போ நிறைய அட்மிஷன் வந்திருக்கு. பள்ளி தூய்மை, பிள்ளைங்களோட நன்னடத்தைகள் எல்லாத்தையுமே இது பண்ணி பிள்ளைங்க இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த மகிழ்முற்றம்னு சொல்லி தமிழக அரசு போன வருஷம் ஆரம்பித்தாங்க. அதையே நாங்கள் உதாரணமாக வச்சுக்கிட்டு சுற்றுச்சூழலை அந்த மன்றங்கள் வாயிலாக நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரோம். இந்த பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் நாடகம் நடத்தப்பட்டது. மேலும் சட்டமன்றத்தில் முதல்வர், அமைச்சர்கள் இருப்பது போன்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. அந்த பள்ளியை பராமரித்து பாதுகாத்து செயலாற்றுவோம் என்ற உறுதிமொழியையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மாணவர் சட்டமன்றம் இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதற்கும் காரணம் எங்கள் குழந்தைங்க தான். போன வருஷத்துல இருந்த குழந்தைங்க ரொம்ப பொறுப்பாக செயல்பட்டதுக்காக தி ஹிந்து அந்த பேப்பர்ல இருந்து நற்செயல்கள் முன்னெடுப்பு விருதை எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அவங்க பெற்று தந்திருக்கிறாங்க. இயற்கை மரங்களை பாதுகாக்க மற்றும் இயற்கை வளங்களை பெருக்கவும் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்று ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பயன்பெற்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.